தரமான கல்வியுடன் மாணவர்களின் திறன் வளர்க்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதென நான் முதல்வன் திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களில் 525 பேர் ஐஐடி, என்ஐடி உட்பட மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய வாயிற்கதவுகளை திறப்பதைக் கண்டு பெரிதும் மகிழ்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் வெயிலின் தாக்கம் சதமடித்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சமீப காலமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் தற்போது வெயில் வாட்டி வதைக்கத் தொடங்கியுள்ளது. அந்த வகையில் 12 மாவட்டங்களில் வெயில் சதமடித்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலும், நகர்ப்பகுதியில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் சென்னை மீனம்பாக்கம், நாகை, ஈரோடு, தஞ்சாவூர், கரூர், பரமத்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரின் தனிச் செயலாளருடன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தினார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தி பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் மதுமதியிடம் அறிக்கை சமர்ப்பித்தார். விசாரணை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சரின் தனிச் செயலாளர் சண்முகத்துடன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமிதா மற்றும் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினர். சென்னை மதுரவாயில் அருகே கட்டுப்பாட்டை இழந்த மாநகர பேருந்து பாலத்தில் இருந்து கவிழ்ந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். செங்குன்றத்திலிருந்து மாநகர பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. மதுரவாயில் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சர்வீஸ் சாலையில் இறங்கி பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அப்போது சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ நசுங்கியதில் ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் பேருந்தில் சென்ற 10க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு தனது குடும்பத்தினருடன் காரில் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஞானசேகரனின் மனைவி வளர்மதி மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே திருமண விழாவின் போது தேனீக்கள் கொட்டியதில் 31 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னிமலை அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள கன்னிமார் கோவிலில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் காயத்ரி ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது கோவிலின் பின்புறம் இருந்த ஆலமரத்தில் இருந்த தேன்கூடு ஒன்று எதிர்பாராத விதமாக கலைந்தது. அப்போது அதிலிருந்து வெளியேறிய தேனீக்கள் கொட்டியதால் திருமணத்திற்கு வந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதில் தேனீக்கள் கொட்டியதில் 13 பெண்கள் உட்பட 31 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேட்டையின் திரைப்படத்தில் நடிக்கும் துஷாரா விஜயன் மற்றும் ரித்திகா ஆகியோரின் கதாபாத்திரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்தை ஜெய்பீம் படப்புகழ் ஞானவேல் ராஜா இயக்கி வருகிறார். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மனசிலாயோ பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் வேட்டையின் திரைப்படத்தில் ரூபா என்ற கதாபாத்திரத்தில் நடிகை ரித்திகா சிங் களமிறங்கியுள்ளார் என படக்குழு அறிவித்துள்ளது. அதேபோல் சார்பட்டா பரம்பரை படப்புகழ் துஷாரா விஜயன் சரண்யா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.